வணக்கம் மக்களே, இது டே 15. ஒரு வழியாக 15 நாள் வந்துட்டோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க, புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒரு ஃபுல் லாங் ஸ்ட்ரெச்சை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூரம் வந்து ஓட போகிறோம். ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓட முடியுதான். இன்றைக்கி கொஞ்சம் பிளானை மாற்றி நம்ம வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மக்களே. நான் அடுத்து நிறைய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதனால் என்னால் எடுத்தோடனே பெரிய புத்தகங்களை வாசிக்க முடியல, தூங்கிடுறேன். ரொம்ப சிறிய புத்தகங்கள், கவிதைகள் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹைக்கு புத்தகம் தான் வாங்கியிருக்கேன் மக்களே. அதுலேருந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஹைக்கு சொல்ல போகிறேன். டெய்லி தன் நிலை காடென நினைத்து மெல்ல அசையும் யானை. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரியாது. புரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள், புரியாதவங்க அந்த கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம ஒரு சிலையை செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க செதுக்குவாங்க. எடுத்தோடனே ஒரே நாளில் செய்யணும், வேகமாக செதுக்கணும்னு செதுக்குனா அந்த சிலையோட ஷேப் ஒழுங்காக வராது. அதுக்கு நல்ல டைம் எடுத்து, கைக்கு நல்லா, காலுக்கு தண்ணி, மூஞ்சிக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக டைம் எடுத்து மெதுவாக அந்த சிற்பி செதுக்கும் போது தான் அந்த சிலைக்கு ஒரு உயிர் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஸ்போர்ட்ஸு, ரன்னிங், எல்லா ப்ராக்டிஸுமே மெதுவாக நம்ம அதை ரசித்து ருசித்து செஞ்சால் தான் இதுக்கு முழு பலன் கிடைக்கும். இந்த விஷயம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு ரிசல்ட்டு கடைசியில் 0ல் வந்து முடியுது. இப்போ அவங்களுக்கால தான் நம்ம 0ல் இல்லை, நாம் 100க்கு 100 வாங்க போகிறோன்றதை காமிக்க போகிறோம். திரும்பியும் இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் நடக்க போகிறோம். இன்றைக்கி வந்து 3 செட்டு தான் போட போகிறோம். ஏன்னா ரொம்ப லாங்குன்றதால 3 செட்டு போட்டு முடிச்சுட்டு திரும்பி 4லேருந்து திரும்பி புதுசாக ஒரு பிளான் படி நம்ம வந்து ரன்னிங் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? வாங்க போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக வேலை.